அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 26/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 - 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 - 9 மணி வரை. குளிகை 1:30 - 3 மணி வரை. யமகண்டம் 10:30 - 12 மணி வரை. இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் கெட்ட நிகழ்வுகளாகவே நடந்துட்டுருக்கா? அதாவது எதிர்பாராத ஒரு விபத்து, எதிர்பாராத ஒரு நோய் நொடி வர்றது, திடீரென உங்களுக்கு நஷ்டம் நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறையான ஏதோ ஒரு திருஷ்டியோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ நடக்குது. பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமோ அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விவேகத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய செயல்களை கவனமாக செய்ய வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் போதிய அளவு பணம் காணப்படாது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும். இந்த உணர்வுகள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமான நாளாக உணர்வீர்கள். சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று உறுதி மற்றும் தைரியம் மூலமாக நீங்கள் சாதிக்க நேரிடலாம். எதிரிகளை வெல்வீர்கள். பணியை பொறுத்தவரை சுயநலமின்றி கடுமையாக உழைப்பீர்கள். இதனால் பணியில் சிறப்பாக பணிபுரிவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீர்கள். துணையின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். லாபகரமான முதலீடுகளில் பங்கு கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. சிறந்த பலன்களை காண நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமை தேவை. சக பணியாளர்களின் தொல்லைக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு இன்று காணப்படலாம். அதிக நீரை பருகுவது நல்லது. நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் திருப்தியற்ற நிலை உணர்வீர்கள். இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கலாம். அதிக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்காது. மேல அதிகாரியோடு சில வெறுப்பான தருணங்களை சந்திக்க நேரிடலாம். தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு அமைய நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் இன்று நல்ல சூழ்நிலை காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்வலி பாதிப்பு இருக்கலாம். தெய்வீக பாடல்கள் கேட்பதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. எதிர்பாராத நன்மைகள் காணப்படும். உங்களுடைய சமயோஜித புத்தி கொண்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியினுடைய தரம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். இன்று விரைந்து பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைப்படக்கூடிய சமயத்தில் பணம் உங்களிடம் காணப்படலாம். வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று ஆற்றலோடு காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கலாம். இதனால் நீங்கள் உற்சாகமடைய வாய்ப்புள்ளது. இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் பணியிடத்தில் வெற்றியும் பணிவும் கிடைக்கும். மகிழ்ச்சியும் காணப்படும். சக பணியாளர்களோடு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையிடத்தில் நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகலாம். பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கும். உங்களிடம் பதட்டம் காணப்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று கடினமாக காணப்படலாம். உங்களுடைய யுக்திகளை திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி நிலவ இந்த போக்கை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி காணப்படலாம். இசை கேட்பது அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். சகஜமாகவும் இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த முயற்சியிலும் தடைகள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தம் கொடுக்கும். இன்றைய நாள் அமைதியும் பதட்டமும் காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் சிறிது ஏமாற்றம் காணப்படலாம். பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு நல்லதல்ல. மகிழ்ச்சியை இது கெடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கு வாய்ப்புள்ளது. பண வரவு குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக பதட்டம் காரணமாக சோர்வோடு காணப்படுவீர்கள். தொடைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளும் தன்னம்பிக்கை காணப்படும். நீங்கள் முடிவுகள் எடுப்பதில் ஸ்திரமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று உங்களுடைய தரமான நேரத்தை கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். என்றாலும் பணியில் சில தவறுகள் செய்வீர்கள். இது மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவிற்கான வாய்ப்பு குறைவு. குடும்ப பொறுப்புகள் காரணமாக இன்று அதிகமாக பண செலவை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலமாக அல்லது இசை கேட்பதன் மூலமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி குறைவானதாக இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்ப்பீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தாலும் நினைத்தாலும் அதை அடைவது சிறிது கடினம். இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். இதனை மறப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் இன்று மகிழ்ச்சி காணப்படாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதிநிலை இருக்காது. அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதிநிலையில் சற்று கடினமான சூழல் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மேலதிகாரிகளின் மதிப்பீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. படைப்பு திறன் காரணமாக திறமை சிறப்பாக வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள். இன்று உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணத்தை உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.